கெனிச்சி எப்படி இருக்கு யுமிகோ? என்ன கெனிச்சி, நாளைக்கு நீ ஐசன் டீம் கூட சேர்ந்து விளையாட போறேன்னு கேள்விப்பட்டேன். உனக்காக நாங்க வந்து சேர் பண்ணுவேன். நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். நாங்க கண்டிப்பா வருவேன். நீ ரெடியா இரு. இவ எதுக்கு வர போறா? என் விளையாட்ட பாக்க வரேங்கறானா? எனக்கு தான் விளையாடவே தெரியாது. அட கடவுளே, அவுட் ஆயிட்டேனே. ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது? நான் வந்துட்டேன் கெனிச்சி. ஹட்டோரி நீயா? பேஸ்பால்ல எப்பவும் நிஞ்சா டெக்னிக் மாதிரி தான் நாம யூஸ் பண்ணனும். இதோ பார். என்னது நிஞ்சா மாதிரி டெக்னிக்கா? சரி சரி, நான் பால் போடுறேன், நீ அடிச்சு காட்டு பார்க்கலாம். என்ன பண்றான்னு பார்க்கலாம். ரெடியா இருக்கியா? சூப்பர் ஷாட். இப்ப கேட்ச் பிடிச்சு காட்டு. இந்த இத போட்டுக்கோ. இது எனக்கு தேவையில்லை, என் கையே போதும். அப்புறம் உன் இஷ்டம். ரெடியா இரு, நான் பால் போடுறேன். இந்தா இத வாங்கிக்க. வாவ் சூப்பர். எப்படி போட்டாலும் பிடிக்கிற ஹட்டோரி. பேசாம நீயே எனக்கு கோச்சா வந்துடு ப்ளீஸ். ஹட்டோரி தயவு செஞ்சு எனக்கு இதை சொல்லி கொடு. நாளைக்கு மேட்ச்ல பெஸ்ட் பிளேயர்னு பேர் வாங்கணும். என்னது? நாளைக்கு மேட்ச் இல்லையா? டிங் டிங். கெனிச்சி இங்க பாரு, இது என்னன்னு சொல்லு. இது பீன். இத வச்சு ஏதாவது சூப் பண்ண போறியா? உனக்கு தெரியுமா கெனிச்சி, நான் பிராக்டிஸ் பண்ணும்போது எப்பவும் இந்த பீனை பாத்துக்கிட்டே இருப்பேன். இத உத்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது இது பெருசாகிற மாதிரி உனக்கு தோணும். அந்த நேரத்துல அத உடைக்க நம்ம ட்ரை பண்ணணும். அந்த நேரத்துல அது பீனா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, அத ரெண்டு துண்டா நம்மளால உடைக்க முடியும். அதே மாதிரி இந்த பால் பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கோ, உன்னால நிச்சயமா இதை அடிக்க முடியும் கெனிச்சி. புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காந்து இந்த பீனையே உத்து பார்த்து என் பவரை ஏத்திக்க போறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதை பாக்குறது? இது பெருசாவே ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நீ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணல, அதுதான் கெனிச்சி. நான் தூங்கிட்டேனே. இப்ப என்ன பண்றது? இந்த பீன் எங்க போச்சு? இது பெருசா தெரியுது. அப்படியா? அப்பனா இந்த பால பாரு. இதுவும் பெருசா தெரியுது. பால் உன் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சா உன்னால இதை ஈஸியா பிடிக்க முடியும். இந்த முறை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இன்னைக்கு நான் நல்லா விளையாடி எல்லாரும் மூஞ்சிலயும் கரைய பூச போறேன். கெனிச்சி எழுந்திரி. 8 மணிக்கு நீ கிளம்பணும்ல. அட அட இவ்ளோ பெரிய பீன் எங்க இருந்து கிடைச்சது கெனிச்சி? என்ன உங்க கண்ணுக்கு அது பெருசா தெரியுதா? இது டூப்ளிகேட்மா. ஹட்டோரி என்னை ஏமாத்த தானே ட்ரை பண்ண. கெனிச்சி இதோட நான் விளையாட போனா அது கேவலமா தான் முடியும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. ஏய் குட்டீஸ், இன்னைக்கு கெனிச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ கெனிச்சி நீ வந்துட்டியா? கெனிச்சி இப்ப உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ என்ன பண்ண போறாங்களோ? வந்த உடனே எல்லாரும் அவுட் ஆகி போறாங்க. ஓ கெனிச்சி, கெனிச்சி நீ நல்லா விளையாடணும். கெனிச்சியும் ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆக போறான். இவனையும் சீக்கிரத்துல அவுட் ஆக்கிறேன் பாரு. இவனுக்கு தான் சரியாவே ஆட தெரியாது. அப்புறம் எந்த தைரியத்துல அங்க போய் நிக்கிறான்? ஓ வாவ் சூப்பர் ஷாட். ஏய் கலக்கிட்டான் பா. இவங்கள எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்போம். விடாத கெனிச்சி, கேட்ச் பிடிச்சிடு. கெனிச்சி நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இது என்னோட யூனிஃபார்ம்.
ஆனா எப்படி இங்க வந்துச்சு? கெனிச்சி, எங்க இருக்க? சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. சரி போட்டுக்கிறேன். ஏன் லேட்டா வர? நீ தான் போய் பேட்டிங் பண்ணணும். இன்னும் ஒரு 2 தான், அதை எடுத்தா நாம ஜெயிச்சிடலாம். சீக்கிரம் வா. பாக்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப மட்டும் பின்வாங்கினா எல்லாரும் கண்டிப்பா என்ன வெறுத்துடுவாங்க. இந்த தடவை ஒன்னு அவுட் ஆக்கல, என் பேரை நான் கண்டிப்பா மாத்திக்குவேன். விடாத கெனிச்சி. பரவாயில்ல, இப்பதான் பையன் என் பாலை பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பால்ல அவன் அவுட் ஆக்கிறேன். கெனிச்சி, இந்த மேட்ச்ல நீ தான் மேன் ஆஃப் தி மேட்ச். கலக்கிட்ட போ. சூப்பர். கெனிச்சி, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா விளையாடுன. இல்ல நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இல்ல நண்பர்களே? ஸ்டூடெண்ட்ஸ், இவன் நம்ம கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கிற பையன். இவன் பேர் கெமுமாக்கி. நான் உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்குல்ல? கெமுமாக்கி, என் கூட விளையாட வரியா? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். என்ன இவன் பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்றான்? அந்த பால படி. ஆ? நீ மிஸ் பண்ணத நான் பிடிச்சிட்டேன். ஆ? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா கேட்ச் பண்ண. தெரியும் தெரியும். ஆ. ஓகே மாமாக்கி, உங்க உட்கார்ந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதை நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்தா வச்சுக்க. நிஜமாவா? எனக்காகவா? ஆஹா, பிட்ட போட்டுட்டாயா? இன்னைக்கு ஸ்கூல்ல நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல? இது என்ன பெரிய விஷயமா? ஓ ஓ, இந்த தண்ணில கால் வச்சா என்னோட ஷூ அழுக்காயிடும். ம், இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சவங்க ஷூவை கூட அழுக்காக விட மாட்டேன். நீ பண்றது ஓவரா இல்ல? எனக்காகவா? நீ ரொம்ப நல்லவ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கேமமாக்கி. நீ சந்தோஷப்பட்ட நான் சந்தோஷப்பட்ட மாதிரி மீகோ. கேமமாக்கி, நான் கிளம்புறேன். பாய். பாய் யுமிகோ. பாய். அவ என்ன திரும்பி கூட பார்க்கல. உனக்கு முன்னாடியே அவ எனக்கு தான் ஃப்ரெண்ட். ஆனா இப்ப அவ என்னோட ஃப்ரெண்ட். சொல்றது புரிஞ்சுதா? டேய், நீ ரொம்ப மோசமானவன்டா. என்ன சொன்ன நீ? அவ முன்னாடி மட்டும் எல்லாத்துக்கும் ஈன்னு இருந்த, ஏன் முன்னாடி மட்டும் பல்ல கடிக்கிறியா? ஏய், சும்மா வளவலன்னு உளறன உன் எலும்ப நான் எண்ணிருவேன். என்ன விட்டுடு. வாயை மூடிட்டு ஒழுங்கா உடம்ப புடிச்சு விடு. டைம் கிடைக்கட்டும், உன் கழுத்தை பிடிக்கிறேன். சார் வந்துட்டாரு. அப்படியா? அப்ப நீ வந்து உட்காரு. வா. இங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் கெனிச்சு விளையாட கூட்டிட்டு வந்துட்டு இப்படி உடம்பு அமைக்க விட சொல்றான். பண்ண முடியாதுன்னு சொன்னா அடிப்பேன்னு என்ன மிரட்டுறான் சார். பயமா இருக்கு. கெனிச்சி, உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போகும்போதல்ல. ஆனா சார், நான் சொல்றது ஒரு கெனிச்சி, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்த பையன்கிட்ட இப்படித்தான் நடந்துக்குவியா? எப்படி இருக்கு என்னோட ஓப்பனிங்? இனிமே உன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தம்பி நில்லுப்பா, நானும் உன் வீட்டை வந்து பார்க்கணும். என்னத்துக்கு? அம்மா வாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? இவன் தான் கேமமாக்கி, என் புது ஃப்ரெண்ட். ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என்னமோ என்ன நடிக்கிறோம். கெனிச்சு, உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நீ ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினது இல்லையா? இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலுப்பா. அதனால என்ன? இந்த பையன் எவ்வளவு மரியாதை தெரிஞ்சவனா இருக்கான். இதான் என்னோட ரூம். நில்லு. என்னையா உன் பிரச்சனை? ஓ, முதல்ல நீ உள்ள போ. இங்க யாரோ இருக்காங்க. யார் அது? இப்ப காட்டுறானா யாருன்னு? சண்டை போடாதீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. உன் கதையை முடிக்கிறேன் இரு. எங்க போற? எங்க போற? ஓ, நீ இங்கே இருக்கியா?
என்ன கிணிச்சி மேல ஒரே சத்தமா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, நாங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஏய், ஏய், இப்ப வரேன். அட என்ன இது கிணிச்சி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அட உனக்கு என்ன ஆச்சு கேமுமாக்கி? அட்டோரியும் கெனிச்சியும் என்ன அடிச்சிட்டாங்க. ஹட்டோரி கிணிச்சி, நீ- நீங்க ரெண்டு பேரும் இவன் கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இல்லம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீ இப்படிதான் நடந்துக்குவியா? தயவு செஞ்சு எனக்காக அவங்கள திட்டாதீங்க ஆண்டி. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டி. ஏன்னா அவங்க என் ஃப்ரெண்ட் இல்ல. நீ பேசாம சினிமால நடிக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் ஆண்டி. அவனையும் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் கூட யாரும் சேர மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான் ஆண்டி. எனக்காக மன்னிச்சிருங்க. அழாதடா கண்ணா. பாத்தியா கெனிச்சி, உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளவு நல்லவனா ஒழுக்கமானவனா இருக்கான். உங்களையும் கவுத்துட்டானா? கெமமாக்கி வாயை திறந்தாலே போய்தான். ஆமா, இப்ப அவனுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே தீரணும். என்னது? நாளைக்கு ஸ்கூல்ல அவனை நான் ஒரு வழி பண்றேன், நீ பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரமா செய் ஹட்டோரி. அவன் ஃபீல் பண்றத என் 4 கண்ணால பாக்கணும். ஏய், இங்க பாரு, நான் அது பண்ண இது பண்ணேன்னு சாரு கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. புரிஞ்சுதா? நான் பணங்காட்டு நரி, உன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் பேசுனதுக்கு எது பேச்சு பேசுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஓ, உன் பாடி கார்டுக்கு அட்டோரிய கூட்டிட்டு வந்துட்டியா? பேசுறதுக்கு நான், ஆக்ஷனுக்கு ஹட்டோரி. எது வந்தாலும் அங்க பாத்துக்க. பார்க்கலாம் இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. ஐ, ஹட்டோரி, அவன் ஷேப்பையே மாத்திட்டு. மோதிரலாம், வா தம்பி. ஹட்டோரி, இனி அவன் என் வழிக்கே வரக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? ஆ. ஆமா, இங்க நின்னு தேவையில்லாம ஏன் கத்திக்கிட்டு இருந்த கெனிச்சி? சொல்லு, ஏன் கத்திக்கிட்டு இருந்த? அது நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இது ஸ்கூல், மார்க்கெட் கிடையாது. ஆஹா, இதே மாதிரி ஒரு Dress தான் என் பையனுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பையனுக்கு இதே மாதிரி ட்ரெஸ்ஸே கிடைச்சிருச்சு. அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். இதை நான் எடுத்துக்கிறேன். சார், அது வந்து இது உங்க பையனுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல வேளை கெனிச்சு இன்னைக்கு மாட்டாம தப்பிச்சிட்டான். ஏய் நில்லு, தனியா போறியே, எங்க போற? டிக்கெட் எங்க? அப்படின்னா என்னது? ஓ, ஆ. ஏய் தம்பி, நில்லு நில்லு, எங்க போற? நில்லு, உனக்கு டிக்கெட் எங்க? ஏய் நில்லு தம்பி. ஏய், ஓ, எங்க போயிட்ட? ஓ, ஏய், ஆவ். இதுதான் சிஞ்சாவோட டெக்னிக். என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? மேல பாருங்க, அங்க ஒரு குழந்தை. ஏய் தம்பி தம்பி, ஆடாத அசையாத, அங்கேயே இரு, கவலைப்படாத, நான் வந்து காப்பாத்துறேன் உன்னை. நில்லு அங்கேயே. இரு இரு, கவலைப்படாத, நான் வந்துட்டேன். மெதுவா மெதுவா, அங்கேயே நில்லு, அப்படியே நில்லு. இந்த பக்கம் போனோம். ஏய் வாடா, நில்லு தம்பி. இப்ப என்ன யாரு காப்பாத்துவா? யாராவது காப்பாத்துங்க. ஓ, எப்பா எப்பா எப்பா, முடியல டேய், தலை சுத்துது. என்ன இன்னைக்கு கெனிச்சு அட்டோரி 2 பேரையும் காணோம்? அவங்க வெளியே விளையாட போயிருக்காங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் வீடே அமைதியா இருக்குல்ல? யாரு? அட யாரு நீ? நீ யார தேடுற? ஒரு வெள்ளாங்காடு பாரு. எங்க போயிருப்பாங்க? இந்த பையன் எதுக்காக இப்படி அழறான்? அட, என் தலையை வெடிச்சிட போல இருக்கு. யார் இவன்?
இந்த பையன் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. இது குழந்தையா இல்ல குட்டி சாத்தானே தெரியல. ஏன் என்ன இப்படி தொங்க விட்டுருக்க கேமமாக்கி? நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு மூளையில ஏதாவது இங்க பிரச்சனையா? பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. அட்டோரி பலசாலியா இல்ல நான் பலசாலியான்னு பார்க்கணும். அது வரைக்கும் நீ வாயை மூடிட்டு இரு. சொல்றது புரிஞ்சுதா? பின்னாடி இருந்து தாக்குறது யாரு? தைரியம் தான் முன்னாடி வா. ஷின்சோ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஓ, நீ அட்டோரியோட தம்பியா? நான் உங்களோட சின்ன தம்பி சிஞ்சு அட்டோரி. என்னது ஹட்டோரியோட தம்பியா? வெளியே காத்து என் தாக்குதல சந்திக்க தாரானுங்க. நீ குழந்தைன்றதுனால அட்டக்கத்தில தாக்குறியா? ஏய், நான் சின்ன பாப்பான்றதுனால இந்த ஒரிஜினல் நிஞ்சா பிளேட கூட்ட மாட்டாங்க. குழந்தையா இருக்கிற உனக்கே இவ்வளவு தைரியம்னா ஒரு நிஞ்சாவா இருக்கிற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏய், ஏய், ஏய். ஹட்டோரி உன் தம்பியால அவனை சமாளிக்க முடியுமா? நிச்சயமா. அண்ணா இதை நானே பாத்துக்கிறேன். உன்னை பிச்சு தூத்தி போட்டு இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு கொழுப்பு குறையிலையா? இரு. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்க அண்ணே. வாங்கிக்க. கல்லு கச்சு வருது. என்னமோ சொன்னேன் நான் தனியா இருந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு. எங்க ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். குழந்தை அடிச்சது தப்பா போச்சே. ஐயோ, என் தலை வெடிச்சிடும் போல இருக்கே. பாத்தியா என் தத்தியா? இப்ப தோத்துட்டேன்னு ஒத்துட்டோ. ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். தம்பி, உன்னோட சாகசம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க அளவுக்கு என்னால பண்ண முடியாது அண்ணா. கெனிச்சி, வா, நான் என் சின்ன தம்பியை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். இவன் தான் ஷின்சோ. உன்னோட அழுக சத்தத்துல இவன் மயங்கி வந்திருக்கான் ஷின்சோ. ஓ, அப்படின்னா இவன் அட்டோரியோட தம்பியா? என்னால இத நம்பவே முடியலங்க. ஆமாம்மா, நிஜமாவே இவன் ஹட்டோரியோட தம்பிதான். இப்ப நம்ம வீட்ல மொத்தம் 5 பேர் ஆயிட்டோமா? இனிமே நம்ம வீட்ல ஒரே குஷிதான். ஐயோ, அவன் அழ போறான். போறானா? All escape. நீ இத பார்க்க கூடாது ஷின்சோ. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப காசு கொடுத்தா விட்டுருவியா? போக போக என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. டிங் டிங்.